தி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேத்துக்கு இருக்கிற ப்ராப்ளமே வெயிட் அதிகமாக இருக்குது, அது வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க ப்ராப்ளம். அதுக்காக நிறைய விதமான டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நிறைய யோகா போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நானுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய பாடி கரெக்டான இருந்தால் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும். அது எந்த வயசானாலும் சரி. அப்போ நம்ம சாப்பாடு தான் நம்ம முக்கியமாக பார்க்கணுங்க. என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் என்ன பண்ணனாலும் நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்காக நம்ம இப்போ ஒரு டயட் சார்ட் மாதிரி ஒரு டயட் லஞ்ச் மெனு நம்ம பண்ண போகிறோங்க. இது நிறைய பண்ண போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேல என்னென்ன மெனு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை சாதம், அவியல், பீட்ரூட் பொரியல், அது கூட வெள்ளரிக்காய். இதெல்லாம் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்ருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அவியல் செஞ்சுக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம், அது கூட பீன்ஸ், இது கூட பார்த்தீங்கன்னா அவரைக்காய் நான் சேர்த்துக்கிறேன். காய் வேகணும், அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம், கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ அவியலுக்கு காய் வெந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்ச விழுது நம்ம சேர்த்துட்டு ஒரு கொதி நல்லா விட்டாச்சு. பச்சை மிளகாவோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த அவியல் தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கரண்டி வச்சுக்கலாம். நம்ம தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சது 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பீட்ரூட் பொரியல் செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சது 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இந்து உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக உப்பு இப்பயே சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம திருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம கருவேப்பிலை பொடி அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெள்ளை உளுந்து வறுத்துக்கலாம், அது கூடயே கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். அது கூட 2 வரமிளகாய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. அது கூட கருவேப்பிலை 1 கப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதே சூட்டில் கருவேப்பிலை சூடாயிடும். இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக செஞ்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடியை வச்சு நம்ம சாதம் கலரிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அந்த பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சாதம் 1 கப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கலரிக்கலாம்.
இன்னைக்கு நம்ம ஒரு டயட் மெனுவா வந்து லஞ்ச் தான் நம்ம செஞ்சிருக்கோம். இன்னைக்கு என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சாதம், அதுக்கு அடுத்தது பீட்ரூட் பொரியல், அதுக்கு அடுத்தது அவியல், அதுக்கு அடுத்து வெள்ளரிக்காய் வச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து கம்மியாக தான் எடுத்திருப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொரியல், அவியல் இதெல்லாம் தான் அதிகமாக இருக்கும். நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவுகளில் வந்துட்டு மாவு சத்தை நம்ம கம்மி பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நார் சத்து, புரோட்டீன் இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கிறதுனால வெயிட்டும் நமக்கு அதிகமாகாது, வெயிட் லாஸும் ஆகுங்க. இதுக்காக வந்து சாப்பிடாம வெயிட் லாஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புடி தமிழா ஃபாலோ பண்ணுங்க. சாஃப்டான இட்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 5 டம்ளர், உளுந்து 1 டம்ளர், ஜவ்வரிசி 100 கிராம். நம்மளுடைய புடி தமிழா சேனல்ல நம்ம வெயிட்லயே நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சொல்லியிருப்போம். 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி வெயிட்டும் போட்டு காமிச்சிருப்போம். நிறைய பேர் வந்து கப்பு மெஷர்மெண்ட் சொல்லுங்க அப்படிங்கறதுனால நான் இன்னைக்கு இந்த டம்ளர்ல மட்டுமே அளந்து காமிக்க போறேன். இந்த டம்ளர்ல 5 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். இது வந்து இட்லி அரிசிங்க. இது வந்து மாவு ஜவ்வரிசி, இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு பாருங்க. மாவு ஜவ்வரிசி 100 கிராம் எடுத்திருக்கோம். இதுல வந்து அரை டம்ளர் இருக்கு. அரிசி கழுவி எடுத்தாச்சு. அடுத்து ஜவ்வரிசி கழுவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை கழுவுனா போதும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போறோம். அரிசி ஊற வச்சு நம்ம 1.5 மணி நேரம் கழிச்சு உளுந்து ஊற வைக்கிறோம். இந்த வெள்ளை உளுந்து வந்து நல்லதா பார்த்து வாங்கணும். நல்ல பிராண்டு அந்த மாதிரி வந்து கடையில் நல்ல மாவாகிற உளுந்தா வாங்கினோம்னா தான் வந்து இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். உளுந்து நல்லா இல்லை அப்படின்னாலும் மாவு வந்து நல்லா வந்து வராது. அதனால நல்ல உளுந்தா வாங்கிக்கணும். அரிசி ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஊறி இருக்கு. நம்ம வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஊறணும். அரிசி நல்லா ஊறி இருக்கணும். 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம், நம்மளுடைய டைமிங்கை பொறுத்து. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஜவ்வரிசியை வந்து கிரைண்டரில் போட்டு அது கொஞ்சம் மசிஞ்சதுக்கு அப்புறமா அரிசி போட்டு நல்லா அடிக்கலாம். இட்லிக்கு மாவு வந்து நான் நைஸா தான் எப்பயுமே அரைப்பேன். பருபருன்னு அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி நைஸா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸா அரைச்சாச்சு. இப்போ எடுத்துடலாம். உளுந்து வந்து கிரைண்டர்ல போட்டு ஒரு 20 நிமிஷம் ஆச்சுங்க. மாவு வந்து இந்த வெண்ணெய் மாதிரி வரும். இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா பந்து போல வரும். இங்க பாத்தீங்கன்னா அப்படியே கடர் பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்க. அது இது ரொம்ப நேரமும் ஆட்ட விட்டுறக்கூடாது, ஆட்டாமே எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்துல நம்ம எடுக்கணும். ரொம்ப சாஃப்டா ஸ்பாஞ்ச் மாதிரி ஆட்டி இருக்கோம். இதை எடுத்து நம்ம அந்த அரிசி மாவோட சேர்த்து நம்மளா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லிக்கு நான் வந்து அரிசியும் ஆட்டியாச்சு, உளுந்து ஆட்டியாச்சு. மாட்டினதுக்கு அப்புறம் உப்பு போட்டு தான் நம்ம உடனே கரைச்சி வச்சிருவோம். இதை வந்து நல்லா வந்து கையில தான் நம்ம கரைக்கணும். அரிசி மாவு உளுந்து மாவு ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. அதனால இதை அப்படியே எடுத்து இட்லி தட்டில் துணி போட்டு ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி வச்சுருந்தோம். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இட்லி பாத்திரத்தில் இருக்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தட்டு உள்ளே வைக்கணும். 7 நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாம். இட்லி நல்லா வெந்துருச்சு.